அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட நயினார் நாகேந்திரன் சற்று நேரத்தில் விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை வழங்கும்போது உடனிருக்க கமலாலயம் புறப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட நயினார் நாகேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் விருப்ப மனுவை தாக்கல் செய்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். எல் முருகன், அண்ணாமலை என்று முக்கிய தலைவர்கள் அனைவரும் அடுத்தடுத்து கிண்டியில் நட்சத்திர விடுதியில் கொண்டு வந்து அமித்ஷா அவர்களை இங்கு அமித்ஷா அவர்களுடன் வருகை தந்த அவர்கள் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். காரணம், கமலாலயத்திலும் சில நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அதன்படி பாஜகவின் அடுத்த மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான விருப்ப மனு வழங்கக்கூடிய பணி சரியாக 2 மணிக்கு தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கு விரைந்திருக்கின்றார்கள். விருப்ப மனுவை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் வழங்க இருக்கின்றார். பாஜகவின் மாநில தலைவராக போட்டியிடுவதற்கான மனுவை நயினார் நாகேந்திரன் வழங்க இருக்கின்றார். அவர் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டார். நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்திலேயே கமலாலயத்திற்குள்ளாக நயினார் வந்துவிட்டார். வழக்கமாக பாஜகவை பொறுத்தவரை யாரேனும் ஒருவர் தேசிய தலைமை மூலமாக மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த முறை போட்டி பலமாக இருக்கின்றது. நிறைய பேர் மாநில தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் டெல்லியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட அனைவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து மாநில தலைவர் பதவி தங்களுக்கு கிடைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய விருப்ப மனுவை வழங்க இருக்கின்றார். அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்தவர். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவிற்கு வந்தவர். தென் தமிழகத்தில் பாஜகவினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாஜகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர். எனவே தனது நீண்டகால அரசியல் அனுபவத்திற்கு ஏற்ப மாநில தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்பது நயினார் நாகேந்திரனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தொடர் முயற்சியை அவர் மேற்கொண்டிருந்தார். இது அந்த வகையில் நயினார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டாலும் விதிகளை பொறுத்தவரை 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்பது போன்ற விதிகள் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் போட்டியிலிருந்து ஒரு போட்டியிட முடியாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்தது நேற்று. ஆனாலும் அந்த விதிகள் தளர்த்தப்படும் என்று சொன்னதை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய விருப்ப மனுவை பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் வழங்க இருக்கின்றார். எனவே அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பாக வருவார்களா? அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்களான தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் உடன் இருப்பார்களா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும். எனவே அவர்களை பொறுத்தவரை தற்போது கமலாலயம் சென்றிருக்கின்றார்கள். கமலாலயத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் வழங்கக்கூடிய அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நயினார் நாகேந்திரனுக்கு பிறகாக யாரெல்லாம் விருப்ப மனு வழங்கப் போகின்றார்கள் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ்நாடு பாஜகவில் நாம் முன்பு குறிப்பிட்டதை போன்று முன்பெல்லாம் தேசிய தலைமை ஒருவரை குறிப்பிட்டு சொல்லி அவரை மாநில தலைவராக அறிவித்து விடுவார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தமிழக பாஜகவில் நிறைய பேர் மாநில தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு அந்த வட்டார செல்வாக்கு இருக்கின்றது. மேற்கு மாவட்டங்களிலே செல்வாக்காக இருப்பவர்கள், தென் மாவட்டங்களில் செல்வாக்காக இருப்பவர்கள் என்று பாஜகவில் வட்டார செல்வாக்கு கொண்ட பல தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவருமே மாநில தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கக்கூடியவர்களான கருப்பு முருகானந்தன் உள்ளிட்டவர்களும் அந்த போட்டியில் இருக்கின்றார்கள். எனவே பாஜக சார்பில் இன்று இந்த விருப்ப மனு 2 மணியிலிருந்து 4 மணி வரை வாங்கப்பட இருக்கின்றன. அதன் பங்கேற்று எத்தனை பேர் மாநில தலைவர் போட்டிக்கான விருப்ப மனுவினை வழங்குவார்கள் என்பதை பொறுத்து தருண் சுக், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உள்ளிட்டவர்கள் முடிவினை எடுத்து தேசிய தலைமைக்கு அறிவிப்பார்கள். தேசிய தலைமையினுடைய தலையீட்டின் அடிப்படையில் தான் தனிப்பட்ட ஒருவரை மாநில தலைவராக உடனடியாக அறிவிப்பு செய்து விடுவதா அல்லது தேர்தல் நடத்தி மாநில தலைவரை அறிவிப்பு செய்வதா என்பது தீர்மானிக்கப்படும். தேர்தல் என்று வந்தால் 67 மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள் பாஜகவில். சென்னை உட்பட 67 மாவட்டங்கள். அந்த 67 மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு வாக்கு செலுத்துவார்கள். யாருக்கு அவர்கள் மாநில தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட தலைவர்களுடைய வாக்குகளை பொறுத்து புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்படுவார். என்றாலும் கூட அதற்கான சூழல் ஏற்படாது. பாஜகவில் விருப்ப மனு கொடுக்கக்கூடியவர்கள் அமர்ந்து பேசி தேசிய தலைமையினுடைய
அறிவுறுத்தல் படி ஏதேனும் ஒருவர் மட்டும் மாநில தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு மற்றவர்கள் ஒப்புதல் கொடுத்து விடுவார்கள். அதன் குறிப்பாக நயினா நாகேந்திரன் போன்ற மூத்த உறுப்பினர்களுக்கு இந்த முறை அந்த வாய்ப்பு அமையும். புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை விட நயினா நாகேந்திரன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதுதான் சரியாக இருக்கும் என்பது பாஜகவின் தேசிய தலைமையின் கணக்காக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இன்று ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நடைபெற்ற சந்திப்பில் கசிந்திருக்கக்கூடிய தகவல் கூட அதையே உறுதி செய்கின்றன. அதிமுகவை ஒருபோதும் கூட்டணியில் சேர்க்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதில் பாஜகவின் தேசிய தலைமை தீவிரமாக இருக்கின்றார்கள். அதற்காக அதிமுக முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கும் பாஜகவின் தேசிய தலைமை தயாராக இருக்கின்றது என்றே தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதேபோன்று ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய அறிவுறுத்தலும் அதன்படிதான் இருக்கின்றது. அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளை பாஜக தலைமை ஓரளவு ஈடு செய்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் குறித்த பாஜகவின் நிலைப்பாடு ஏதேனும் மாறுதலுக்கு உட்படுமா என்பதும் அடுத்தடுத்த கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. அதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுகவுடன் அந்த பழைய நட்பை புதுப்பிக்கக்கூடிய விதமான தலைவர்களை மாநில பொறுப்புக்கு கொண்டு வருவதுதான் பாஜகவின் தேர்தல் யுக்தியாக இருக்கும் என்றுதான் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தேர்தல் காலம் நெருங்கியவுடன் தான் பாஜகவின் மாநில தலைமை பொறுப்பில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாக பேசப்பட்டது. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தேசிய தலைமைக்கு மிக நெருக்கம் கொண்டவராக, மாநில தலைவராக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எல்லாம் பாஜகவை தீவிரமாக வளர்ச்சி பணிக்கு முன்னெடுத்து சென்றார், பாஜகவிலே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார் என்றுதான் பாஜகவின் தேசிய தலைமையிடம் நற்பெயர் பெற்றவராக இருக்கின்றார். ஆனாலும் 2026 தேர்தலுக்கான கூட்டணி குறித்த முடிவை எடுப்பதற்காகவே தற்பொழுது இந்த மாற்றம் செய்யப்படுகின்றது. எனவே நயினா நாகேந்திரன் விருப்ப மனு கொடுக்க இருக்கின்றார். அவரை தொடர்ந்து வேறு யாரேனும் விருப்ப மனு கொடுப்பார்களா என்பதையும் பாஜகவின் அந்த தேர்தல் குழு உறுப்பினர்கள் தான் தீர்மானிப்பார்கள். இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு சரியாக 2 மணிக்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டது. தற்பொழுது 2:30 3 மணி அளவில் தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த 2வது தளம் வரை வந்தார். அதன் பிறகு அவரையும் தனியாக ஒரு அறையில் அழைத்து சென்று அமர வைத்திருக்கின்றார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இல்லாததால் அமித்ஷா எப்படி தனியாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. எனவே செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுமா அல்லது செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு குழப்பத்திலேயே தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளும் இருக்கின்றனர் என்பதை பார்க்க முடிகின்றது. இன்று காலை முதலேயே பாஜகவின் அந்த திட்டமிடலில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டன. அமித்ஷா அவர்கள் வருகை தந்து 10 மணி முதல் 4:20 மணி வரை, இன்று மாலை 4:20 வரை தொடர்ச்சியான அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்வார். அதற்கிடையே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு இதே நட்சத்திர விடுதியிலே அவருக்கு மதிய உணவு வழங்கப்படும். மதிய உணவு அருந்திய பிறகு மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு மேலாக மயிலாப்பூர் பகுதிக்கு செல்வார். ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திப்பார். அங்கிருந்து 6 மணிக்கு விமான நிலையம் சென்று விடுவார் என்றுதான் பயண திட்டம் இருந்தது. அந்த பயண திட்டம் முழுவதுமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. அமித்ஷா அவர்களுடைய பயணம் திடீர் மாறுதலுக்கு செய்யப்பட்டது. சாலிகிராமம் சென்றார். அங்கிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு முன்கூட்டியே சென்றார். அது மட்டுமல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை நீடித்திருக்கின்றது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இன்னும் அமித்ஷா அவர்களுடைய இந்த பயண திட்டம் இவ்வளவு மாறுதலுக்கு உட்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வழக்கமாக உள்துறை அமைச்சர் வருகின்றார் என்றால் குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அது குறித்த தகவல் கட்சியினருக்கு தெரிவிக்கப்படும். ஆனால் இந்த வருகை என்பது நேற்று முன்தினம் பிற்பகலுக்கு பிறகுதான் வெளியிடப்பட்டிருந்தது. திடீரென அமித்ஷா அவர்கள் வருகை தருவதாக இருந்தார். எனவே அமித்ஷா வருகின்றார் என்றால் அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றுதான் பாஜகவினர் நம்புவார்கள். இதுவரை அது மாதிரியான நடவடிக்கையில் தான் அமித்ஷா அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். அது மகாராஷ்டிரா மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒடிசாவாக இருந்தாலும் சரி, அந்த மாநிலத்திற்கு எந்த அரசியலை எடுத்தால் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளை பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைக்க முடியும் என்பதில் கைதேர்ந்த அரசியல் சாணக்கியர் அமித்ஷா. அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்களுடைய வருகை இந்த அளவு திட்டமிட்டபடி இல்லாமல் தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருப்பது பாஜகவின் தமிழக முக்கிய நிர்வாகிகளுக்கிடையே கூட ஒரு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அமித்ஷாவுடன் இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் அடுத்தடுத்த தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. எனவே பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அடுத்த கட்டமாக அமித்ஷா அவர்கள் என்ன செய்வார் என்பது தொடர்பாக இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. முக்கிய நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் விருப்ப மனு வழங்க உள்ள நிலையில் அங்கு சென்று விட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.